பேப்பரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராப்ளம் டைப் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் டைப் 4 மார்க்ஸ் டைப் அந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற ப்ராப்ளம்ஸ். இது என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்க கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இது இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து ஈக்குவல் டுவாக மாறணும். ஈக்குவல் டுவாக மாறணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிளை ஆட் பண்ணணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமைஸ் இசட் இந்த இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே எழுதிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து S1 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த சிம்பிள் ஈக்குவல் டு ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் நான் S2 அப்படின்ற சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டுவாக மாறிடுது. இப்போ நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனில் X1 X2 போக இங்கே நம்ம ரெண்டு புது வேரியபிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், S1 S2. ஸோ அதையுமே நம்ம வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இதே ஒரு வேளை அவங்க கொடுத்துருக்குற கொஷனில் வந்து ஒரு சில நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஷனில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம வந்து மொத்தமாக 6 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 6 வேரியபிள்ஸில் X3 X4 X5 X6 இது மட்டும் தான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. X1 X2 பற்றி எந்த தகவலும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா X1க்கு பதில் X1 வந்து X1 dash minus X1 double dash into X2 வந்து X2 dash minus X2 double dash into சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை எடுத்துகிட்டு இந்த மினிமைஸா ஓகே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் கிளைமை அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இந்த கொஷனில் நோட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை பாசிட்டிவில் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை வித் மைனஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சைன் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஏன்னா கொஷன்லேயே அவங்க ஈக்குவல் டுன்ற சைனில் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றுறோம். அண்ட் இங்கே இருக்கிற நெகட்டிவ் வந்து காணாமல் போக செய்கிறோம். இது போக ஒரு வேளை உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நெகட்டிவ்லேயும் கொடுத்து அன்ரெஸ்ட்ரிக்டடும் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸும் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றிட்டு அதே ஸ்டெப்பில் நீங்கள் இந்த மைனஸை வந்து போக்குனாலும் சரி, இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுடைய இஷ்டம், உங்கள் இதுபடி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து சொல்யூஷன்ஸ். இது வந்து ஒரு பார்ட் சி கொஷின்ஸ் மாதிரி எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக் சொல்யூஷன். மீதி 2 மெத்தட் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். கிராஃபிக்கல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற கொஷினை வச்சு நம்ம வந்து கிராஃப் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்டிங் டெக்னிக்ன்ட்டே சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். அவங்க கொடுத்துருக்கிற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் மட்டும் எடுத்து அதோடைய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். X1 0 ஆக்கிட்டு அதுக்கு X2 என்ன வருதுன்றதை பார்த்து அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி X2 0 ஆக்கிட்டு X1 என்ன வருதுன்றதை பார்த்து அதுக்கு ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி அவங்க எத்தனை சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கிராஃப் ரெடி பண்ணணும். இப்படி ஒரு கிராஃப் ரெடி பண்ணணும். இப்போ இந்த கிராஃபில் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இன்இக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்றி தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ திருப்பி இதை இன்இக்வாலிட்டியாகவே வந்து நம்ம கிராஃபில் போடணும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் அந்த இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜினாக இருக்குன்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். சப்போஸ் அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ இருந்தது அப்படின்னா அது வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து என்னால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா 0,0. இந்த 0,0வை இங்கே X1க்கும் X2க்கும் பதிலாக 0 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஸ் தானாக வருதா இல்லாட்டி கிரேட்டர் தானே வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 0 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0 + 0 என்ன 0 0 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 450 தான். அப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இந்த பக்கம் நோக்கி தான் கிராஃப் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்குவேன் அந்த லைனுக்கு. அதே மாதிரி இங்கே 0 0 போட்டேன் அப்படின்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 600. அப்போ இந்த லைனுக்குமே வந்து எனக்கு கிராஃப் எப்படி தான் இருக்குது, டுவர்ட்ஸ் த ஆரிஜினில் தான் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்குவேன். சாட்டிஸ்ஃபை பண்ணது டுவர்ட்ஸ் த ஆரிஜினில் தான் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து இந்த லைன்ஸ் போட்டுப்பேன். இப்போது 2 இதையும் பார்க்கணும். இந்த லைனுக்கும் சரி இந்த லைனுக்கும் சரி இந்த ரீஜன் தான் வந்து காமனாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. X1 X2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வந்து இந்த XY ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு பவுண்டட் ரீஜன்னா இந்த ரீஜன் மட்டும்தான். இப்போ வந்து நீங்கள் அந்த 4 கார்னரையும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆரிஜின் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து A இது வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் மூலமாகவே இந்த 2 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன்ஸை ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஆன்சர் வரதுக்காக. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஈக்குவேஷனையும் சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் அவங்க கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷனையும் அப்படி பார்க்காம அப்படியும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஒரு வேளை இங்கே நிறைய ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்து
எனக்கு அந்த ஒரு 2 லைன் மட்டும் பாஸ் ஆகிற பாயிண்ட் வேணும் அப்படின்னா எந்த 2 லைன் இப்படி பாஸ் ஆகி இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த 2 லைனை மட்டும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் வந்து மொத்தமாக 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு வந்து இந்த பாயிண்ட் தெரியணும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த லைனையும் மட்டும் சால்வ் பண்ணாலே எனக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிடும். இந்த லைன் வந்து அந்த நேரத்தில் நான் கண்டுக்கான இந்த லைனையும் சால்வ் பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ பேக் டு த ப்ராப்ளம். நம்ம வந்து 4 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிடணும். இங்கே அந்த 4 பாயிண்ட்ஸையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த 4 பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு என்ன கொஷின், இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா Z@O என்ன, Z@A என்ன, Z@B என்ன, Z@C என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கண்டிஷன் பாருங்கள், மேக்ஸிமைஸா மினிமைஸா. இங்கே மேக்ஸிமைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற Z வேல்யூவில் எது மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா C. ஸோ அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா Z வந்து Cயில் தான் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து கிராஃபிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுலே மொத்தம் 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இது வந்து டைப் 1 யூனிக் சொல்யூஷன் கிடைக்கிறது. இதே இதில் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா மல்டிபிள் சொல்யூஷன் கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த மல்டிபிள் சொல்யூஷன் கிடைக்கிற கிராஃப். பார்த்தா அப்படி தெரியலையே, இங்கேயும் அதே 4 பாயிண்ட் தானே இருக்குது அப்படின்னு தோணுனாலுமே நீங்கள் வந்து இங்கே கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸை வந்து இசட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பாயிண்ட்ஸுக்கு ஒரே வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த 2மே வந்து மேக்ஸிமம் தான். ஸோ எனக்கு வந்து 2 பாயிண்ட்லேயுமே வந்து எனக்கு மேக்ஸிமம் சொல்யூஷன் கிடைக்கிறதுனால இதில் வந்து மல்டிபிள் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இது வந்து செகண்ட் டைப். ஸோ மல்டிபிள் சொல்யூஷன் கிடைக்கிறதுன்றது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா அன்பவுண்டடாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். எனக்கு இந்த லைன் இந்த ஈக்குவேஷனுமே வந்து இந்த பக்கம் தான் போகுது, இந்த ஈக்குவேஷனும் வந்து இப்படி தான் போகுது. 2 இன்டர்செக்ட் ஆகுது. 2மே வந்து ஒரு ஏரியாவில் வந்து எப்படி சொல்கிறது ஓவர்லேப் ஆகுது, பவுண்ட் ஆகுது அப்படின்னாலுமே மேலே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஓகேவா, ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுக்கு வந்து நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அன்பவுண்டட் சொல்யூஷனாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த லைன்ஸ் எழுதுகிறோம். என்ன அப்படின்னா நம்மளால் வந்து ஃபர்தஸ்ட் கார்னரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து கீழே ஷேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் இங்கே ஷேட் பண்ண ஆரம்பித்தோம்னாலும் இங்கே எங்கே முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ வந்து அந்த ஃபர்தஸ்ட் கார்னரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இன்ஃபினிட்டியில் தான் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் ஃபைனலாக இருக்கிற டைப் வந்து நோ சொல்யூஷன். அதாவது 2 லைனும் மீட் பண்ணிக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வராதான், இங்கே மீட் பண்ணிக்குதே, இதுக்கு மேலே வந்து பவுண்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். ஆனால் இங்கே நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, greater than or equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த குவாட்ரண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பார்த்தா என்ன தெரியுது, 2மே வந்து மீட்டே பண்ணிக்கல. எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே அது அங்கிட்டு போகும், இது இங்கிட்டு போயிடும். ஓகே, ஸோ 2மே மீட் பண்ணிக்கலன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இவ்வளோ தான் வந்து கிராஃபிக்கல் சொல்யூஷன்.